ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் தோழி திவ்யா. இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு. அதை எப்படி செய்யலான்னு சொல்லி தரவாங்க. நான் இந்த புட்டை கேழ்வரகு மாவு, சிகப்பரிசி மாவு ரெண்டும் கலந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன், 1 கப் சிகப்பரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் கேழ்வரகு மாவு மட்டுமோ இல்லை சிகப்பரிசி மாவு மட்டுமோ அந்த மாதிரி தனித்தனியாக கூட செய்யுங்க. எனக்கு இன்றைக்கி என்னமோ இப்படி சாப்பிடணுன்னு தோணுச்சு, அதனால் நான் இப்படி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. அதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேங்காயை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தேங்காவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே சேர்த்து நம்ம ஏலக்காயும் கிரைண்ட் பண்ணிவிடும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை புட்டுக்குழலில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கோங்க. இப்போ ஹெல்த்தியான குயிக்காக ரெசிப்பியை பார்த்துலாமா? 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி வரணும், விட்டால் மாவு உதிர்ந்துடணும். நிறையா தண்ணி போட்டுறாதீங்க. நிறையா தண்ணி போட்டால் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். தண்ணி கம்மியாக இருந்தால் மாவு வேகாது. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. குக்கரில் நம்ம தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி விட்டுருங்க. இந்த புட்டுக்குழல் எனக்கு எங்கள் அம்மா லவ்வோட கிஃப்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுக்க பார்த்தீங்களா இந்த புட்டுக்குழல், அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? இந்த புட்டுக்குள்ளே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி எடுத்து அதுக்குள்ளே விட்டிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புட்டை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஸ்வீட்டாக தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வேணும்னா வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு கடலைக்கறி வச்சு நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது ஏலக்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் என்கிட்ட காலி ஆகிடுச்சு. நான் எப்பயுமே ஆவினில் தான் வாங்குவேன். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து மறுபடியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம அடுப்பில் ஒரு குட்டியான பேன் வச்சுக்கலாம். அதில் நெய் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. நெய் மெல்ட் ஆகட்டும். எனக்கு கீ ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிட்டேன். இப்போது மெல்ட் ஆகிடுச்சு. இதில் கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க. முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. நான் இதில் ஸ்வீட்காக நாட்டு சர்க்கரையை தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. புட்டு வெந்துடுச்சு. நான் புட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புட்டுக்கு மேலே நாட்டு சர்க்கரை, வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் போட்டு அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இந்த புட்டு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் விட்டுறாதீங்க. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான புட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் மேலும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாக்லேட் சொல்லி சாப்பிட வைங்க. நான் உங்கள் தோழி.